ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடக்க போகிற 5th டெஸ்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். மொத்தமாக 4 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்ச் இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க, ஒரு டெஸ்ட் மேட்சை இந்தியா வின் பண்ணியிருக்காங்க, ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 4 டெஸ்ட் மேட்ச்சுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா 5 டேஸும் முடிஞ்சிருக்கு. ஸோ 5th டேயில் அந்த 3rd செஷன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்சஸ் போயிருக்கு அப்படிங்கிறதே பெரிய விஷயம் தான். இங்கிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்பால் அப்படிங்கிற ஒரு முறையை பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 5 நாள் டெஸ்ட் போகிறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் அதுவும் இங்கிலாண்டில் வச்சு நடக்கக்கூடிய டெஸ்ட் மேட்சஸ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி இல்லை, ரோஹித் சர்மா இல்லை, இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் இல்லாமலே இந்த டெஸ்ட் மேட்சஸ் வந்து 5th டே லாஸ்ட் செஷன் வரைக்கும் போகிறது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஃபேண்டசிக்கு இந்த மேட்ச்க்கு எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக உங்களுக்கு டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ டாஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டீம் க்ரியேட் பண்ணுறதுல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கலாம், எந்தெந்த பிளேயர்ஸை கொண்டு வரலாம், யாரெல்லாம் விடலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கலாம். அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்காக பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 மேட்சஸ் கிட்ட பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 31st ஜூலை. ஸோ ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 3:30 PM இந்தியன் டைம் படி இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. வென்யூ கெனிங்டன் ஓவல் லண்டனில் வச்சு நடக்க போகுது. ஹெட் டு ஹெட் மொத்தமாக 140 முறை 2 டீமும் டெஸ்ட்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. 53 முறை இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க, 36 முறை இந்தியா வின் பண்ணியிருக்காங்க, ஒரு 51 முறை கிட்ட ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா 2 டீமுக்கும் நடந்த மேட்சஸ் வந்து ஆகியிருக்கு. இப்போ பிச் ரிப்போர்ட். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல விக்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து டீமில் நிறைய சேஞ்சஸ், புதுசாக ஒரு 3 பவுலர்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பென் ஸ்டோக்ஸ்க்கு பதிலாக ஜேக்கப் பெத்தேல் உள்ளே வந்திருக்காரு. கேப்டன்சி ஆலி போப் தான் பண்ண போகிறாருங்கிற மாதிரியான நிறைய முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலாந்து டீமில் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்தியா இங்கிலாந்து 2 டீம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்சிங் சைடாக இருக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா டீம் இந்தியாவில் பும்ரா கிடையாது, அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கிரவுண்டு பேட்டிங்க்கு ஒரு நல்ல சப்போர்ட்டான கிரவுண்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. 112 டெஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 42 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 30 மேட்சஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மற்ற மேட்சஸ்லாம் கிட்டத்தட்ட ட்ராவ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது ரெக்கார்டாக இருந்திருக்கு. ரீசன்ட் மேட்சஸ் இந்த கிரவுண்டில் எப்படி நடந்திருக்கு, இங்கிலாந்து 325 ஆல் அவுட் ஆகுறாங்க அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. ஸோ அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 156 ஆல் அவுட் ஆகுறாங்க. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 263, ஸோ 219 அந்த மேட்சை வந்து ஈஸியாக வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே 28 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு 3 விக்கெட்ஸ் அப்படி மாதிரி கிடச்சிருக்கு. அதுவும் லேட்டராக செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்ஸே கிடைக்கல. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 12 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு செகண்ட் இன்னிங்ஸில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 0 விக்கெட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. பேஸ் பவுலர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் இருந்திருக்கு. அண்ட் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2வது கேமில் 283 ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி அடிக்கிறாங்க. 2வது இன்னிங்ஸில் 395 அடிக்கிறாங்க. 2லேயுமே ஆல் அவுட் ஆகுறாங்க அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஆஷஸில். ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் 295 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆகுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 334 ஆல் அவுட் ஆகி இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட இங்கிலாந்து வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் நம்ம பார்க்கும்போது பேஸ் பவுலர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 29 விக்கெட்ஸ் கிட்ட விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்குமே டாமினேட் நல்லா நடந்திருக்கு. மொத்தமாக 11 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க, 29 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. தென் மறுபடியும் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2023 நடந்தது. ஸோ 469 ஆஸ்திரேலியா ஸ்கோர் பண்ணுறாங்க அண்ட் 270 டிக்ளேர் பண்ணுறாங்க செகண்ட் இன்னிங்ஸில். இந்தியா 296 ஆல் அவுட்டு அண்ட் 234 ஆல் அவுட்டுன்னு சொல்லி இந்த மேட்ச் வந்து தோக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக பேஸ் பவுலர்ஸ்க்கு
கிட்டத்தட்ட 28 விக்கெட்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 விக்கெட் கிட்ட ஓவராலாக எடுத்திருக்காங்க. தென் லாஸ்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து மேட்ச் பொறுத்த வரைக்கும் 118க்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஆல் அவுட் அண்ட் 169க்கு ஆல் அவுட் ஆகுறாங்க. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் 158க்கு ஆல் அவுட், 130க்கு ஆல் அவுட்னு சொல்லி இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ணி வின் பண்ணுறாங்க. ஸோ 130க்கு ஒரு விக்கெட் அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச் சேஸ் பண்ணி வின் பண்ணுறாங்க. ஓவரால் பேஸ் பவுலர்ஸ் தான் மொத்த விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. 31 விக்கெட் ஓவரால் பார்க்கும்போது விழுந்த 31 விக்கெட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ் தான் இந்த மேட்ச்சில் எடுத்திருக்காங்க. இப்போ பிளேயிங் 11 ப்ளஸ் ப்ரிடிக்ஷனுக்குள்ளே டெப்த்தாக நம்ம போக போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கிலாந்து டீமோட பிளேயிங் 11, இதுதான் பிளேயிங் 11 இருக்க போகுது. எந்த சேஞ்சஸும் இதில் கிடையாது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா ஒன் டே பிஃபோரே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிளேயிங் 11 இங்கிலாந்து டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பென் ஸ்டோக்ஸ்க்கு ரைட் ஷோல்டரில் ஒரு இன்ஜுரி இருக்க ரீசனுக்காக அவர் ரூல்ட் அவுட் ஆகிட்டார் இந்த சீரீஸ்லேருந்து. ஸோ மற்றபடி பார்க்கும்போது ஆர்ச்சருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ண பிரைடன் காஸாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெஸ்ட் கொடுத்துட்டு கஸ் அட்கின்சனாக இருக்கட்டும், ஜெமி ஓவர்டனாக இருக்கட்டும், ஜாஸ் டங்குக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஒரு 2 மேட்ச் ஆனதுக்கப்புறம் 2 மேட்ச் பிரேக் எடுத்தார், இப்போ மறுபடியும் உள்ளே வந்திருக்காரு. தென் ஜேக்கப் பெத்தேலுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சாக் க்ராலி பென்டகேட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆலி போப் கேப்டன்சியோட நம்பர் 3ல் இருக்கார். ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், ஜேக்கப் பெத்தேல், ஜேம்ஸ் ஸ்மித், கிறிஸ் ஓக்ஸ், கஸ் அட்கின்சன், ஜேமி ஓவர்டன், லாஸ்ட்டாக ஜாஸ் டங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கிலாந்து டீமோட பிளேயிங் 11 இருந்திருக்கு. ஸோ இப்போ டீம் இந்தியாவோட பிளேயிங் 11 இது வந்து எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 தான். கம்ப்ளீட்டாக இந்த பிளேயிங் 11 தான் ஆடுவாங்க அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ ஃபஸ்ட்டு யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் கேப்டன்சி பண்ணுறாரு, நம்பர் 4லையும் வராரு. விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட்டுக்கு காலில் ஃப்ராக்சரான ரீசனுக்காக துருவ் ஜுரல் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக இந்தியன் டீமில் இடம் பிடிக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஆகாஷ் தீப். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து டீமோட இந்தியன் டீமோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 பார்க்கப்படுது. ஃபஸ்ட்டு இங்கிலாந்து டீம் பற்றின ஃபுல் ப்ரிவியூக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக நம்ம யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சிம்பிளாக வந்து பிக் பண்ணலாம். ஸோ முக்கியமான 7 பிளேயர்ஸ் வரைக்கும் சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அண்ட் பிக் பண்ணக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்சில் பும்ரா ஆடலை. ஸோ பும்ரா அகேன்ஸ்ட் ஜாக் க்ராலி எந்த அளவுக்கு வீக்னஸ் இருந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் கேமில் பும்ராயுமே ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணி ஆடிட்டார். இந்த 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து சூப்பராக இருந்தது. இவங்க 2 பேரும் சொல்ல முடியாது. ஆலி போப் ஜோ ரூட் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அண்ட் ஜோ ரூட் பென் ஸ்டோக்ஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்கிலாந்து டீமு ஒரு இன்னிங்ஸ் தான் பேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பிளேயர்ஸ் இங்கிலாந்து டீமில் இருந்தால் கேப்டனாக வந்திருந்தாங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு க்ராலி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் நீங்கள் 50-50 ஆப்ஷனில் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சேஸ் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இங்கிலாந்து வந்து 2வது பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க நிறைய கேம்ஸில் டாப் ஆர்டர்ஸையும் முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்லைட்லி அதிக ப்ரியாரிட்டி ஜாக் க்ராலிக்கு இந்த மேட்ச்சில் செகண்டாக பேட் பண்ணும்போது கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் ஸ்மால் லீக்குக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா பென் டக்கெட்டை பொறுத்து மேட்ச் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுலேயும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா இன்னும் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆலி போப்பு. ஸோ இங்கிலாந்து டீமுக்காக இப்போ கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. இவர் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இதே மாதிரி கேப்டன்ஷிப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே செஞ்சுரி அடிச்சிருக்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது லாஸ்ட் இயரில் ஐபிஎல் டைமில் அடித்தது. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆலி போப்பு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பிக் பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லா டச்சில் வந்திருந்தாருங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த டாப் 4ல் ரூட்டை வந்து நம்ம எப்படி பார்த்தாலுமே 2 இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிடுவோம். இந்த டாப் 4 பிளேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக் க்ராலி ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கு நீங்கள் 50-50 ஆப்ஷனில் போகலாம். அண்ட் ஆலி போப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறாங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷனில் போகலாம். ரீசன் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆலி போப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள். இந்தியன் டீமில் ஹர்ஷ்தீப் சிங்கை 11ல் கொண்டு வந்தாங்கன்னா ஆலி போப் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார் 1 டவுன் இறங்கும்போது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாரி ப்ரூக்கு, ஜேக்கப் பெத்தேல், ஜேம்ஸ் ஸ்மித்து மிடில் ஆர்டர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ப்ரூக் வந்து லாஸ்ட்டு 2 டெஸ்ட் மேட்சஸாக பெருசாக ஆடலை. ஸோ இந்த மேட்ச் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வின் பண்ண டெஸ்ட் மேட்ச்சில் இவர் ஒரு இன்னிங்ஸில் 170 ஒரு இன்னிங்ஸில் 70 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தார். குறிப்பாக ஜேம்ஸ் ஸ்மித்தும் இவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்திருந்தார். ஸோ இந்த மேட்சும் அதே மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸ் வந்து நான் பர்சனலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஹாரி ப்ரூக்கை விட எனக்கு ரிஸ்கியான ஒரு சூப்பர் பிளேயர் வேணும் அப்படின்னா
நீங்கள் ஜேக்கப் பெத்தேல் வந்து பிக் பண்ணலாம். ஸோ பென் ஸ்டோக்ஸை விட ஒரு படி மேலே நமக்கு நல்லா பேட்டிங் ஆடி கொடுப்பாரு. இவரோட பவுலிங்கில் விக்கெட் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் இந்தியன் டீமில் ஓரளவுக்கு ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிற ரீசனுக்காக ஒரு விக்கெட் ஆர் 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டிங்கில் சாலிடாக 2 இன்னிங்ஸுமே சேர்த்து ஒரு 100 ரன்ஸ் அடிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட லோ பர்சன்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக ஜேக்கப் பெத்தேல் கன்சிடர் பண்ணலாம் போத் இன்னிங்ஸுமே. தென் ஜேம்ஸ் ஸ்மித் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிறிஸ் வோக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியஸில் இது வரைக்கும் 4 மேட்சஸ் ஆடிட்டார். இப்போ 5th மேட்சும் ப்ளே பண்ண போகிறாரு. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 விக்கெட் கூட எடுக்கலை. மொத்தமாகவே அவர் வந்து 8 இன்னிங்ஸ் போல் பண்ணி 10 விக்கெட் கூட எடுக்கலை. ஸோ அந்த அளவுக்கு தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் இருந்திருக்கு. ஸோ இவர் கூட கம்பேர் பண்ணும்போது ஜெமி ஓவர்டன், கஸ் அட்கின்சன், ஜாஸ் டங் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் குவாலிட்டியான பிளேயர்ஸாக தெரிய வராங்க. ஸோ ஓக்ஸை ஸ்கிப் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஓவர்டனுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஓவர்டனோட ஒர்க் லோட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிங்கர் இன்ஜுரி, அதாவது ப்ரோக்கன் ஃபிங்கர்லேருந்து வராரு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக சம்திங் ஒரு டெஸ்ட் மேட்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் நினைக்கிறேன் சம்திங். ஸோ ஒரு இன்ஜுரி ஆயிருந்தது அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பேட்டிங் ஆட முடியும். பவுலிங்கில் ஹார்ட் லென்ஸ் வந்து வீச முடியும். நமக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் ஸ்மால் லீக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பாங்க. கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஸ்கிப் பண்ணலாம். பட் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓவர்டனை மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். ஜாஸ் டங் இந்த சீரீஸில் இது வரைக்கும் டெய்லண்டர்ஸை குவாலிட்டியாக விக்கெட் எடுத்தது இவர் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியன் டெய்லண்டர்ஸ் வந்து குல்தீப்பில் ஆரம்பித்து சிராஜி, தென் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங், ஆகாஷ்தீப் சிங்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 4 பிளேயர்ஸ் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டெய்லண்டர்ஸாக இருக்காங்க. கண்டிப்பாக ஜாஸ் டங் இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணார்னா ஒரு 6லேருந்து 7 விக்கெட் வரைக்கும் டெஃபினட்டாக எடுப்பார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஜாஸ் டங் உங்களுக்கு போத் இன்னிங்ஸுமே பெஸ்ட்டு பிக்காக இருக்கார். அட்கின்சன் பிக் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா ரிஸ்க் தான். பேட்டிங் கொஞ்சம் ஆடி கொடுப்பாரு. எப்படி பிரைடன் காஸ் ஆடினாரோ அதே மாதிரியான ஒரு பிளேயர் தான். பவுலிங்கில் நீங்கள் விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட பேட்டிங்கில் நீங்கள் அவர்கிட்ட ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஒரு 7 பிளேஸ் வரைக்கும் சொல்லுங்கள் ப்ரோ. ரிஸ்க் எடுத்து இங்கிலாந்து டீமில் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய பேர் டவுட்டோடு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு பென் டக்கன், 2வது ஜோ ரூட், 3வது ஜேக்கப் பெத்தேல், 4வது ஓவர்டன், 5வது ஜாஸ் டங். ஸோ 6வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஹாரி ப்ரூக்கு. ஸோ 7th ஆப்ஷன் நான் கொஞ்சம் பர்சனலாக ரிஸ்க் எடுத்து ஆலி போப். ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து பேட்டிங் விக்கெட். ஸோ ஆலி போப் வந்து நான் ரிஸ்க் எடுத்து பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தினா ஃபுல் ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த 2 பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்குமே எஸ்எஸ்வி ஆர்ச்சர் வர்சஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாப் அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். ஸோ லாஸ்ட் 2 மேட்சஸ் ஃப்ளாப் ப்ரோ, இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃப்ளாப் தான் ஆவார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மேட்ச் ஆர்ச்சர் ப்ளே பண்ணல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ரன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஃபேண்டசியில் 76% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. சாய் சுதர்ஷனை இவரோட கம்மியான பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பிளேயர்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து வந்து ஜெய்ஸ்வாலுக்கு ஆவரேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அபவ் 70+ பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வச்சுருக்காரு. தென் முக்கியமான விஷயம் இங்கிலாண்டில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸில், அதாவது இப்போ இங்கிலாந்தை தவிர்த்து ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு 100 அடிச்சிருக்காரு, வெஸ்ட் இண்டீஸில் ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஜெய்ஸ்வால் ஒரு பெஸ்ட் பிக்காக இருக்கார் கம்பேரிட்டிவ்லி சாய் சுதர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. கேஎல் ராகுல் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருக்க மாட்டார். ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃப்ளாப் அப்படிங்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தெரிய வருது. சாய் சுதர்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஃபார்மேட்டில் டெஸ்ட்டு ஆடுறாரு. ஸோ அது ஒரு வகையில் பார்க்கும்போது பாசிட்டிவ் எண்டாக இருந்தாலும், ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லலாம் அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆடி கொடுத்த அந்த ஒரு நிறைய பால் 100+ பால்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்ட் ரன்ஸ் ஒரு 300+ வந்து வரதுக்கான ஒரு காரணமாக இருந்தது. பட் லாஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு ஒஸ்ட்டு லீவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப்பில் கேட்ச் ஆகிட்டு போயிருந்தார். கன்சிஸ்டன்சி வந்து சாய் சுதர்ஷனுக்கு டெஸ்ட்டில் கிடையாது. அவரோட டெஸ்ட் ஆவரேஜ் வந்து இங்கிலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய சர்ரே டீமுக்காக ப்ளே பண்ணுறாரு. கவுண்டியில் 26 ரன்ஸ் தான் அவரோட ஆவரேஜ். ஒரு செஞ்சுரி 350 சம்திங் தான் அவர் மொத்தத்திலே அடிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சுதர்ஷன் கூட கம்பேர் பண்ணும்போது துருவ் ஜுரல் பெட்டர் பிக்கு. ஸோ இந்தியா A-Team மேட்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவரும் சர்ஃப்ராஸ் கானும் இங்கிலாண்டை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா துவம்சம் பண்ணிட்டாங்க. மொத்தமாக நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சிருந்தாங்க, கன்சிஸ்டன்சியாக ஆடிந்தாங்க. ப்ளஸ் துருவ் ஜுரல் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச்சில்
ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே விக்கெட் கீப்பிங் க்ளவ் எடுத்துகிட்டு உள்ளே வந்திருக்காரு. ஸோ அந்த ஃபீல்டு பொசிஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மென்டாலிட்டி அளவுக்கு ஓரளவுக்கு செட் ஆகிருப்பார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது துருவ் ஜுரல் கூட உங்களுக்கு ஸ்மால் லீக்கு கூட பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. சுப்மன் கில் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸுமே வீசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஸ்மால் லீக் கேப்டன் கூட கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷனாக தெரிய வருது. துருவ் ஜுரல் பிக் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா எஸ், கண்டிப்பாக பிக் பண்ணலாம். இவர் டெஸ்ட்டில் டெபு ஆனது இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக தான் ஒரு 64 சம்திங் அடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன் இந்தியன் கிரவுண்டில் நடந்த மேட்சஸ் இதெல்லாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் துருவ் ஜுரல் பிக் பண்ணலாம்னா கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். ஜேம்ஸ் ஸ்மித் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு துருவ் ஜுரல் தான் அதிக ப்ரியாரிட்டி இந்த மேட்ச்க்கு தெரிய வருது. தென் வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா. சுந்தரை வந்து நம்ம பேட்டிங் மட்டும் ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அவர் பவுலிங்கில் விக்கெட் எடுக்க கொடுக்காரு. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ்க்கான விக்கெட் கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சுந்தர் ஸ்கிப் பண்ணலாம், அவருக்கு பதிலாக ஜடேஜா எடுக்கலாம் பார்த்தா பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஓவரால் பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. அஹெட் ஆஃப் ஜடேஜா விக்கெட்டும் எடுக்கிறாரு, பேட்டிங் வந்தாலுமே நம்பிக்கையான ரன்ஸ் வந்து ஆடி கொடுக்குறாரு. ஸோ ஜடேஜாவை விட இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சுந்தருக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ரவீந்திர ஜடேஜா 76% பிக் பண்ணியிருக்காங்க, சுந்தர் உங்களுக்கு 60% கிட்ட இருக்காரு. பட் சுந்தருக்கே அதிக ப்ரியாரிட்டி போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஜடேஜா ரெண்டாவது பேட்டிங் இந்தியா பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். குல்தீப் யாதவ் ஒரு ரிஸ்கியான பிக்கு. ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்லேயே ஒரு 2-3 டெஸ்ட் கேம் தான் இவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அதுவும் வெளிநாட்டில் வந்து இது வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் வைஸாக போனீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இவரால் ஒரு 50 பால்ஸ் வந்து ஆடி கொடுக்க முடியும். பட் பவுலிங்கில் எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருப்பாருங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸ்கிப் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறது தெரிய வருது. முகமது சிராஜ், நான் மேலே ஆல்ரெடி பழைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணது தான், பும்ரா இல்லை அப்படின்னா சிராஜ் தான் அந்த மேட்ச்சில் அதிக விக்கெட் டேக்கராக இருப்பார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சிராஜுக்கு இந்த மேட்ச்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. நம்பி சிராஜை ஸ்மால் லீக்கில் நீங்கள் பிக் பண்ணலாம். பும்ராவை நீங்கள் எந்த டீம்லாம் பிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீம் எல்லாத்துலேயுமே சிராஜ் இந்த மேட்ச்க்கு மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஆகாஷ்தீப் சிங். ஸோ இந்த 2 பிளேயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஹர்ஷ்தீப்பால் 2 பக்கம் மூவ் பண்ண முடியும். ஆகாஷ் சிங்கால் பார்த்தீங்க அப்படின்னா இன்கமிங் டெலிவரிஸ் நிறைய போல் பண்ண முடியும். ப்ளஸ் பேட்டிங் கொஞ்சம் சாலிடாக ஆடி கொடுக்க முடியும். இந்த 2 பிளேயர்ஸில் 2 பிளேயர்ஸுமே இன்ஜுரியிலேருந்து தான் வராங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அன்ஷுல் கம்போஜுக்கு டெஃபினட்டாக வாய்ப்பு இல்லை. அவர் லாஸ்ட் மேட்ச் போல் பண்ண லென்த்தே ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஹர்ஷ்தீப் சிங், ஆகாஷ்தீப் சிங் இந்த 2 பிளேயர்ஸில் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறாங்க இந்தியா அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ்தீப்புக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. செகண்டாக போல் பண்ணுறாங்க இந்தியா அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங்குக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. இந்தியாவுக்குள்ளே ரஞ்சி டிராஃபிஸில் பஞ்சாப்காக ப்ளே பண்ணுறாரு. பெரிய பெரிய மேட்சஸ் ப்ளே பண்ணலை. ஸோ டெஸ்ட்டில் இந்தியாவுக்காக இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா டெபுவும் பண்ண போகிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாரு அப்படின்ட்டு. இப்போது டீம் இந்தியாவோட இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஜெய்ஸ்வால், KL ராகுல், சுப்மன் கில், துருவ் ஜுரல், வாஷிங்டன் சுந்தர், தென் முகமது சிராஜ் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் அப்படின்னு சொல்லி என்னோட 7 பிளேயர்ஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டீம் இங்கிலாந்தில் நீங்கள் யாரெல்லாம் ட்ரம்ப்பாக பிக் பண்ணலாம் இந்த மேட்ச்சுக்கு, ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக வந்து ஒரு 2 பிளேயர்ஸ் வரைக்கும் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் உங்களுக்கு ஜாஸ் டங்கை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். டெய்லண்டர்ஸ், இந்தியன் டெய்லண்டர்ஸை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் லைவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ப்ளஸ் ஜேக்கப் பெத்தேல், இந்த 2 புது பிளேயர்ஸை இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் இங்கிலாந்து டீமில் மஸ்ட் பிக்காக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் டீம் இந்தியாவில் இம்பார்ட்டண்ட்டான ட்ரம்ப் கார்டு பிக்ஸ் யாரெல்லாம் இருப்பா இந்த மேட்ச்க்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு துருவ் ஜுரல் 16% இப்போ வரைக்கும் பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் லீக்கில் கூட நீங்கள் இவரோட நம்பிக்கையாக பிக் பண்ணிட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா முகமது சிராஜ், இந்த 2 பிளேயர்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரம்ப் கார்டு பிக்காக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில் சேஃப் ஆப்ஷனில் இருக்கார். ஜோ ரூட்டு அண்ட் ரவீந்திர ஜடேஜா, இந்த 3 பிளேயர்ஸில் சுப்மன் கில் ஸ்மால் லீக்கு ஒரு பெஸ்ட்டான கேப்டனாகவும் ஜோ ரூட் வந்து ஒரு பெஸ்ட்டான வைஸ் கேப்டனாகவும் இந்த மேட்ச்க்கு தெரிய வராரு.
ரிஸ்கி ஆப்ஷனில் பென் டெக்கெட், ஜெய்ஷ்வால், ஜாக்கப் பெத்தேல் அண்ட் கேஎல் ராகுல் அப்படின்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ பென் டெக்கெட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்க இங்கிலாந்து அப்படின்னா சிவிசிக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் ஸோ இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். ஜாக்கப் பெத்தேல் வந்து போத் இன்னிங்ஸுக்குமே விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். அண்ட் கேஎல் ராகுல் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார் போத் இன்னிங்ஸுமே. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் வந்து ஒரு பேஸ் டீம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்மித்து ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷனில் ஒரு நார்மல் டெமோ டீம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்கலை, ஓரளவுக்கு சேஃபான பிக்ஸை இன்க்ளூட் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் ஜோ ரூட், கேஎல் ராகுல், பென் டெக்கெட், சுப்மன் கில். ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, சுந்தர், ஜாக்கப் பெத்தேல், கிறிஸ் வோக்ஸ், முகமது சிராஜ் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் அப்படிங்கிற மாதிரி நாம் பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் சேஃபாக சுப்மன் கில், வைஸ் கேப்டன் சேஃபாக பார்த்தீங்க அப்படின்னா ஜோ ரூட் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கேட்கலாம் என்ன ப்ரோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிஸ்கியான பிக்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க, உங்களோட பேஸ் டீமில் நீங்கள் அதையும் எடுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இப்போது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டீமை நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணுறீங்க, அதாவது கான்டெஸ்ட்டில் காசு கட்டி ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் கம்ப்ளீட்லி ரிஸ்க்காக ஒரு டீம் எடுக்கேன் அப்படின்னா அது ஹிட் அடித்தா கம்ப்ளீட்டாக ஹிட் அடிக்கலாம், இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆகலாம். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை பொறுத்து இந்த மேட்சுக்கு இந்த 2 பிளேயர்ஸை இந்த டெமோ டீமில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸை வச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் லைனப் நம்ம டெலகிராமில் கொடுக்கக்கூடியது தான் ஒரு ஆன் டைம் ப்ரெடிக்ஷனாக இருக்கும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் உங்களோட 11ஸில் ப்ரெடிக்ஷன் 11ஸில் சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்திக்கலாம். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை தவிர்த்தாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு நாம் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.